இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கால பைரவருடைய வழிபாடு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து குடுக்கும். முடிஞ்சா தேய்பிறை அஷ்டமிக்கு வழிபாடு பண்றது, இல்ல காவல் தெய்வங்களாக அந்த முனீஸ்வரன், கருப்பசாமி இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள, எல்ல தெய்வங்கள போய் பார்த்துட்டு வந்து நிறமாலை குடுத்து வழிபாடு பண்றதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அழகாக குடுக்கும். ஓகே. கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய கும்பராசிக்காரர்கள் இந்த தடவ கொஞ்சம் அனுமனோடு நெறைய கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. நெறைய மந்தி பார்ப்பீங்க. மந்தி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சொன்னா கோச்சுக்காதீங்க. மாந்தி என்பது பிணத்தை இண்டிகேட் பண்ணும். நீங்க போம்போது ஏதாவது பணம் கண்ல படுறது, இல்ல தூக்கத்தில ஏதாவது பணத்த பார்க்குறதுன்ற மாரி கொஞ்சம் மாந்தியோடு கனெக்ட் ஆகிறது. அப்போ இந்த மாரி ஏதாவது ஒரு சினாரியோ உங்க கண்ல பட்டுச்சுன்னா, பெருசா கவலைப்பட நம்மளே போம்போது ஏதாவது ஒரு பணம் வந்துச்சுன்னா, நல்ல சகுனம் தான் சொல்லி பழகியிருக்கோம். அப்ப இந்த மாரி சினாரியோலாம் கண்ல பட்டுச்சுன்னா, நல்ல காலம் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். ஸோ இந்த 2மே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. குரங்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்டின்னா என்ன அர்த்தம்? எத பத்தி யோசிச்சு தாவி தாவி மனச அலைப்பாய விடாத, நான் இருக்கேன் உன்ன பார்த்துக்கிறதுக்கு, சூப்பரா தான் இருக்க போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த குரங்கு பார்த்தல் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். மாந்தின்னு சொல்லக்கூடிய புணத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையை உங்க கண்ல படக்கூடிய அமைப்பாக இருக்கிற பட்சத்தில, கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும்.